நான் படித்தா நான் சிறந்தவன்னு சொல்கிறவன் எனக்கு விசேஷமானவன் இல்லையா? நான் படித்தா என்னை சிறந்தவன்னு சொல்கிறவன் யார் எனக்கு? இது தமிழில் மட்டும்தான் சாத்தியம். வேறு எங்கே படித்தாலும் உன்னை சிறந்தவன்னு சொல்கிற ஒரு ஆள் இல்லை. ஆனால் தமிழன் முன்னத்தனை பார்த்து சிறந்தவன்னு சொல்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறான். இன்றைக்கி யாரென்னா பார்த்தா என்ன சொல்கிறான்? நீ விசேஷமானவன், நீ சிறந்தவன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப போராடுறான், ஒத்துக்க முடியாமல் போராடுறான். ஏன் அப்படின்னா சமூகத்தோட ஊடாடி பிற மொழி கலப்புகள்லாம் வந்த உடனே தன் அடையாளங்கள் என்ன பண்ணிட்டான்? எவ்வளவு தெளிவு தான் ஒரு மனுஷன் சொல்லியிருப்பான். யாதும் ஊரே தீதும் நன்றும் பிறர் என்ன தீதும் நன்றும் பிறர் எனக்கு தர முடியாது, நான் ஒத்துக்கினா தான் ஆச்சு. நான் ஷீல்டு போட்டு மறைச்சிக்கலாம், நான் யாரைக்கூடும் பழகாமல் இருக்கலாம், நான் பேசாமல் இருக்கலாம், நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒதுங்கி வாழ்ந்துக்கலாம், குகைக்குள்ளே இருந்துக்கலாம், நான் பாதுகாப்பான்னு. ஏன் ஒரு விலங்கு தனியாக போய் வாழ முடியுதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும்னு புரிஞ்சு வச்சுக்கின்னு இந்த தீதும் நன்றும் பிறர் தர வராது அப்படின்னு புரிஞ்சு வச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனை செட்டியார்னு கண்டுபிடிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்? இப்படி சொன்னார்ல கனியன் போக முடியாது. அவர் யார்? அவரு நம்ம ஒன்றே கேட்கணும், தேவாங்கு செட்டியாரா, திருவாங்கூர் செட்டியாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் செட்டியார் எவ்வளோ தூரம் அசிங்கமாயிட்டுக்கிறான். இப்போ இவன் சமூக ஊடாடின்னா செஞ்சுக்கிறான். ஜாதி இப்போ தமிழன்னா யாருன்னா அவன் ஜாதி பேர் கண்டுபிடிச்சா தமிழன் தெரிஞ்சு பிடிச்சிருவான். அதனால் ஜாதி அடையாளத்தோடு திரிங்கன்றான் ஒருத்தன். சொல்கிறான், இப்படியே சொல்கிறான். ஜாதி எதுக்கான்? அவர் தமிழா இல்லையான்னு கண்டுபிடி என்ன பண்ணா? பிறந்த மனிதன் அன்போடு இருக்கிற அத்தனை பேரும் தமிழன் தான். தமிழ் அப்படின்னா தொண்டையிலேருந்து வர ஓசைன்னு அர்த்தம். தமிழ்னா தொண்டையிலேருந்து வர ஓசையை நாக்குலேயும் உதட்டிலையும் மாற்றி வெளியே அமிச்சானா அது பேர் என்ன? இப்போ ஆங்கிலம் பேசுகிறோன்னா பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறோன்னா பேசுகிறாரு, தொண்டையிலேருந்து வர சத்தத்தை மாற்றுறாரு. உந்தியிலேருந்து கிளம்பி உதர விதானத்திலேருந்து வெளியே வந்து தொண்டை வழியாக என்ன ஆகுது? முதல் மாற்றம் தொண்டை, ரெண்டாவது மாற்றம் நாக்கு, மூணாவது மாற்றம் உதடு. அங்கேருந்தான் நம்ம என்ன பண்ணுகிறான். அப்போ எல்லா மொழியும் என்ன தான்? எவ்வளோ தூரம் சிந்திச்சுக்கிறான். இப்போ உயிரெழுத்தியும் சொன்னான்னா புதுசாக கண்டுபிடிச்சாலும் வவுல்ஸ்னு போட வேண்டியதாகிடுச்சு, கான்செப்டன்னு போட வேண்டியச்சு. அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அது ஆங்கிலத்துக்கு இலக்கணத்தை எப்படி எடுத்துன்னு வரானுங்க?